என் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. அப்பா, அம்மா, நான் எல்லாருமே இருக்கோம். எனக்கு படிக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையா இருந்துச்சு. நான் படிப்பு முடிச்ச உடனேயுமே நல்ல வரன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல அவர் ஒரு பையன், அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அவங்க வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. கல்யாணம் ஆகி முதல் நாள் இருந்தே ஒரே பிரச்சனை தான். என்னோட ஹஸ்பண்ட் நல்லவர், ஆனா எங்க மாமியார்னால நிறைய பிரச்சனைகள் வரும். என் மாமியாருக்கு எப்படின்னா பையனுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணணும், ஆனா அந்த பையன் அந்த பொண்ணோட வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். தன்னோட மகன் மேல பயங்கரமான பொசசிவ். மனைவி கிட்ட பேசிடக்கூடாது, மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது, அவங்கள மட்டுமே அவங்க மகன் உலகமா நினைச்சு வாழணும் அப்படிங்கறதா அவங்களோட எண்ணம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கூட என் கணவர் கிட்ட உட்காந்து நான் பேசினது இல்லை. அப்படி மீறி என்னோட கணவர் கிட்ட நான் உட்காந்து பேசினேன் அப்படின்னா எங்க மாமியார் சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருவாங்க. பயங்கரமா உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போற சூழ்நிலை வந்துரும். இப்படியே பல தடவை ஆயிடுச்சு. அதுவே அவங்க மகனை பக்கத்துல வச்சுக்கும் போது அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. என்கிட்ட பேச மாட்டாரு. சாப்பிட்டியா, என்ன பண்ற, புதுசா கல்யாணம் ஆகி வந்த ஒரு மனைவி, ஒரு பெண் நம்மளையே நம்பி வந்திருக்கா, நம்மள புடிச்சுதானே வந்திருக்கா அப்படின்னு எதுவுமே யோசிக்கவே மாட்டாரு. அவங்க அம்மா அம்மா அம்மா, அவருக்குமே அவங்க அம்மா மட்டும்தான் உலகம். எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. பத்தாததுக்கு நாத்துனார்னு ஒரு கேரக்டர் சொல்லவே வேண்டாம். ஃபோன் பண்ணி அண்ணா அம்மாவை பார்த்துக்கோ, அம்மாவை பார்த்துக்கோ, அம்மாவை பார்த்துக்கோ. ஆனா அவங்க மட்டும் அவங்களோட கணவரோட ரொம்ப சந்தோஷமா வாழணும். அவங்க அவங்க அம்மாவையெல்லாம் பார்த்துக்கவே மாட்டாங்க. இதையெல்லாம் பொறுத்து பொறுத்து ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு என் கணவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு நீ எல்லாம் தேவையே இல்லை, எங்க அம்மா மட்டும் தான் முக்கியம். என் அம்மா ஆசைப்பட்டாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா உங்களோட வாழ்றது என் அம்மாக்கு பிடிக்கல, நான் வாழ மாட்டேன். இப்படியான ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். மனசு உடஞ்சு போயிருச்சு. என் அப்பா அம்மா மேலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல தன்மானமே இல்லாத அந்த வீட்டுல எப்படி வாழ முடியும் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது கல்யாணம்னா அப்படித்தான் இருக்கும், சரியா போயிரும் சரியா போயிரும் இப்படியே தான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. ஆனா மரியாதையே இல்லாத அந்த வீட்டுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு அம்மா தேவை, அவங்களுக்கு மகன் தேவை. என் வாழ்க்கை தான் நல்லா இல்ல, அவங்களாவது நிம்மதியா வாழட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியில வந்து அடுத்த டிகிரி படிக்கவுமே ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்க முடியாது. வேல்யூவே இல்லாத ஒரு சில விஷயங்களுக்காக வேல்யூவான டைமை வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு இல்ல. எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே வருத்தம் தான். ஆனா கல்யாணம் நீங்க சொன்னீங்க, நான் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கை நல்லா இல்ல, அவனுக்கு அவங்க அம்மாவை தான் பிடிச்சிருக்கு, அவங்க அம்மாவோடய நிம்மதியா வாழட்டும், எனக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் போக முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லுங்க, நான் வெளியில போயிடுறேன்னு சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே உணர்வுகள் இருக்கு, எல்லாத்துக்குமே வாழ்க்கை இருக்கு. ஒருத்தரே அதுல பங்கு எடுக்கணும் அப்படிங்கிறது முட்டாள்தனம். அவங்க பையன் அவங்கள ஒரு நொடி கூட பிரியக்கூடாது அப்படின்னா எதுக்காக இந்த கல்யாணம், எதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீண் பண்ணணும்? இதுக்கு விட தெரியாம தான் இந்த ஸ்டோரியை இங்க ஷேர் பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி இது. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.